ஹலோ, வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீதா அம்மா வந்து பார்க்கணும் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸா வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே சாட்ஸ்ன்ற மாதிரியே போயிட்டே இருந்தது. பட் அட்லாஸ்ட் வந்து என் சமையலை சாப்பிடணுன்ற ஆசைப்பட்டு இங்கே சென்னை வந்திருந்தா. நான் வந்து ஆத்துலேருந்து சமைச்சு இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ தான் அவள் சாப்பிட போறா. பட் என்ன சமையல்ன்றதை பார்த்துருவோம். நீங்கள் கேட்டேன் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு வேணும், டிஃபனாக வேணும்னு, ஸோ சிம்பிளாகவும் வேணும்னு சொன்னேன். ஸோ எல்லா கண்டிஷனையும் எண்ணத்தில் ஏற்றிட்டு சிம்பிள் அண்ட் கிராண்டா ஒரு 3 ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். மிக்க நன்றி. அவங்க பார்க்கலாமா? என்னென்ன இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி, ஹோம்மேட் சப்பாத்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து எப்பவுமே சேமியா பாயசம் பண்ணுவோமா, அதை நான் குங்குமப்பூ தூக்கலாக போட்டு எருமை பாலில் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மட்டர் கிரேவி, சாதாரண வெங்காயம் தக்காளி வதக்கிட்டோம். கொஞ்சம் மட்டர்னா நம்ம சொல்லுவோமே பட்டாணி, அதை போட்டுட்டு நம்ம எனக்கு வந்து என்ன கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி ரிச்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பியாஸ் சொல்லுவாங்கல்ல நம்ம வெங்காயம், அதுவும் அந்த காஜுவும் நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை பேஸ்ட் பண்ணி அதை கொடுத்துருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்பைஸும் கொடுத்தோம்னா சூப்பர். என்னால வெயிட் பண்ண முடியல. வாங்க சாப்பிடலாம். பாய் மக்களே. பை பை பை.